ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது தமிழ் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். சாட்டர்டே கொஞ்சம் ஒரு வேலை விஷயமா சூரத் போக வேண்டியதுங்க. அதனால நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சூரத் காலைல எழுந்து கிளம்பியாச்சுங்க. நல்ல மழைங்க. வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நைட்டு கொஞ்சம் திட்டமாக தான் இருந்துச்சு. சரி, காலையில் எழுந்து அப்படியே கிளம்பியாச்சு. வர வழியெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. இங்கே நாங்கள் பரோடாவில் இருக்கோம். சூரத் ஒரு 2 to 3 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் இல்லைன்னா 2.5 hours ரீச் ஆகிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வழியில் நல்லா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாட்டர்டே சண்டே ஆனாலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீக் டேஸை விட வீக்கெண்டில் நல்லா மழை இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்ட்டு ஒரு இடத்துல டீ குடிக்க நின்றாங்க. ஸோ நல்லா இஞ்சி டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த மண் கப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த மழைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குடிச்சிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ட்ராவலிங்கு. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போதும் நல்ல மழை, ஈவினிங்கும் நல்ல மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக வந்தால் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் 6:30 ஆகிடுச்சுங்க. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது நல்லா 6:30 ஆகிடுச்சு. காலையில் பசங்களுக்கு எல்லாம் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் போயிட்டு 7 o'clock வந்தாச்சு. ஸோ சாட்டர்டே அப்படியே டே போயிடுச்சுங்க. சூரத்துலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டே அப்படி காலைல ஆஸ் யூஷுவல் 7:30 தான் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏன்னா சண்டேனாலே கொஞ்சம் பொறுமையாக அப்படியே டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 7:30 எழுந்து சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. என்ன தான் நம்ம தினமும் க்ளீன் பண்ணாலும் அது ஒரு ஃபினிஷிங் இருக்கணுன்றதுக்காக சண்டே கொஞ்சம் சின்ன சின்ன க்ளீனிங் வேலைலாம் எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு சரி அங்கே கிச்சனில் எல்லா க்ளீனிங் எல்லாம் முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வெஜிடபிள் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க வர வரையும் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. என்ன தான் நம்ம மற்ற நாளில் வேலை செஞ்சாலும் சாட்டர்டே சண்டே அப்படியே நம்மளுக்கு இன்னமும் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். காலைல எழுந்துக்கிற மூடியே வராது. அது பொறுமையாக எழுந்து ஐயோ என்னடா இது திருப்பியும் சாப்பாடு செய்யணுமா அப்படின்ற ஒரு மாதிரியே இருக்கும். அப்படியே பொறுமையாக எழுந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி எதுவும் செய்யலைங்க. ஸோ அதனால் 11 o'clock லன்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வெஜிடபிள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குங்க, எங்கள் கண்டேரா மார்க்கெட்டுன்ட்டு இங்கே குஜராத்தில் பரோடாவில் ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் வீக்லி தேவையான வெஜிடபிள்லாம் ஒரு வாரத்துக்கு நாங்கள் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் மதியானம் எல்லாம் லஞ்ச் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ வெஜிடபிளுக்கு எல்லா கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி எல்லா மட்டரு, ஸோ காலிஃப்ளவர் எல்லா வெஜிடபிளும் எடுத்துக்காச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரியாணி லீஃப் இதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம அது தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்குங்க. ஸோ அது அப்படியே போட்டால் பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அது பிரியாணி நல்லா சூப்பராக வரும். ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, மட்டரு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஸோ இந்த வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன போடுறது பார்த்திங்கன்னா மிர்ச்சி பவுட்ரு, தனியா பவுட்ரு, கரம் மசாலா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து தண்ணியை ஊற்றிக்கணுங்க. தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வெஜிடபிளோட அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸ் போட ஆரம்பிச்சிடுங்க. நான் சொல்ல ஹஸ்பண்ட் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு சமையலில் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் சாட்டர்டே சண்டே ஆனால் ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. லஞ்சுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா வந்துடுவாங்க, கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக எல்லாம் மேலே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் போட்டிருக்கேங்க. ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், இன்னோவேட்டிவாக தான் செய்யணுன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்கோம், அந்த பட்டை லவங்கம் தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி திட்டமாக ஊற்றிட்டு வேணுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அது ரைஸை போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கேஷ்யூ நட்லாம் போட்டு நல்லா தம் போட்டு விட்டுறாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, தேப்லா அப்படின்னு ஒரு குஜராத்தி ஃபுட்டு தாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு இதில் பச்சை மிளகாவும் பூண்டும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்பு வந்து 2 கப்பு 2 கப்பு வந்து இது ஆட்டை நார்மல் ஆட்டை கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க. 1:2 எடுத்துக்கலாம், இல்லை 2:1 உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன போடணும் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு. ஸோ உங்களுக்கு மிர்ச்சி காரத்துக்கு வேணால் வந்து பச்சை மிளகா போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க. ஸோ அந்த பச்சை மிளகா அந்த பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். தேவைக்கு கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க. ஸோ அந்த கம்பு, அந்த வெந்தயக்கீரை, அந்த கோதுமை மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நல்லா பசங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இது ஒரு அடை மாதிரி தான். ஆனால் இது வந்து வேறு மாதிரி. நம்ம அடை வந்து அது கம்பில் பண்ணுவோம், இது கேழ்வரகுல பண்ணுவோம். இது வந்து நம்ம கம்பு, இது கம்பு ப்ளஸ் வந்து கோதுமை மாவு 2 மிக்ஸ் பண்ணி செய்யறதுங்க. இது ரொம்ப இது ஒரு ஃபேமஸ் குஜராத்தி ஃபுட்டுங்க. இதுக்கு பேர் வந்து தேப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறும் டீயோடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது வராது, நம்ம உருட்டும் போது சரியாக வராது, அந்த ஷேப்புக்கு வராதுங்க. ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஷேப் பண்ணி நல்லா உருட்டி வச்சுக்கணுங்க. பார்த்திங்களா, ஒட்டவே ஒட்டாது, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே வெறும் டீயோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம், நாங்கள் கிரேவி நார்மலாக செய்ய மாட்டேங்க. ஸோ இதை வந்து அப்படியே பசங்க சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக தேவை இல்லைங்க. வெறும் கம்பு, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, இது மட்டும்தாங்க. எள்ளு, அப்புறம் வந்து இது மஞ்சள் தூள், இது பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா செஞ்சு பாருங்கள். செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படி ரெசிபி தேவைன்னா சொல்லுங்கள், நான் லிங்க்கை நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தட் கீதாஞ்சலி.